நீங்க எல்லாருமே தி அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. வெல் அது ஜஸ்ட் ஒரு ரூமர் தான். பட் இருந்தாலுமே நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட தி அமேசிங் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் வந்து கேன்சல் ஆகுறதுக்கு முன்னாடி அதுல ஏகப்பட்ட படங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அது எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ ஆக்சுவலா அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 மட்டும் கிடையாது. அந்த படத்த தொடர்ந்து அமேசிங் ஸ்பைடர்மேன் 4யுமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சோ அந்த 2 படமே வந்து 2 வருஷம் கேப்ல வரிசையா ரிலீஸ் ஆக வேண்டியதா இருந்திருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி சினிஸ்டர் 6ன்னு சொல்லி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியதா இருந்தது. சோ இந்த படத்துல தான் நம்ம ஸ்பைடர்மேனோட வில்லன்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு குரூப்பா வந்து ஃபார்ம் ஆயிருப்பாங்க. அண்ட் அந்த மொத்த கேங்கையும் எதிர்த்து நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ஒரே ஆளா சண்டை போடுற மாரி தான் அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 வந்து பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அண்ட் அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 அண்ட் 4க்கு நடுவுல பிளாக் கேட்க்கு வந்து ஒரு படம் வர வேண்டியதா இருந்தது. அண்ட் ஆல்ரெடி இந்த யூனிவர்ஸ்ல அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. சோ ஹாரி வந்துட்டு கிரீன் காப்ளினா மாறுறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ற மாரி காட்டியிருப்பாங்கல்ல. சோ அவங்க தான் ஆக்சுவலா பிளாக் கேட். அண்ட் இதுக்கப்புறமா வெனம்க்கு வந்து ஒரு படம் வர வேண்டியதா இருந்தது. சோ நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க வெனம் படங்கள் வந்துட்டு ஆக்சுவலா அமேசிங் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்குள்ள வர வேண்டியதா இருந்தது தான். பட் அந்த யூனிவர்ஸ் கேன்சல் ஆனதுனால அந்த படத்த வந்து தனியா விட்டுருப்பாங்க. அண்ட் இத தொடர்ந்து கிளாஸ் சீலிங் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதுல ஆக்சுவலா நம்ம ஸ்பைடர்மேனோட ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் ஒண்ணா சேர்ந்து இருக்க மாரி ஒரு படம். சோ இதுதான் லேட்டரா வந்துட்டு மேடம் வெப்பா வந்து மாறி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா சம்மந்தமே இல்லாம ஆண்ட் மேக்கு வந்து ஒரு படம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சோ ஆண்ட் மே வச்சு என்ன கதை சொல்லப் போறாங்கன்னு சொல்லி எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. பட் அந்த படமே வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அண்ட் கடைசியா நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாரி ஸ்பைடர்மேன் 2099க்குமே ஒரு பிளான் வந்து இருந்திருக்கு. பட் அந்த யூனிவர்ஸோட எப்படி அந்த படத்த வந்து கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. பட் அதையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சோ இந்த கேன்சல் ஆன 8 படங்கள்ல எந்த படம் வந்து வந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.